இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதலை பொற்கோயிலில் வைத்து சுட்டுக் கொல்ல நடைபெற்ற முயற்சியில் இருந்து அவர் நூல் இழையில் உயிர் தப்பினார். உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் மாவட்டத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சென்ற காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை காசியாபாத் எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது. நீதிமன்ற செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கிருஷ்ணகிரியில் பெய்த தொடர் மழையின் எதிரொலியாக சையத் பாஷா மலையில் இருந்து மிகப்பெரிய பாறை உருண்டு விழுந்ததில் வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்துள்ளது. எதிர்பாராத பேரிடர் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அகரம்பள்ளிப்பட்டு பாலம் உடைந்திருப்பதாக விளக்கமளித்துள்ள அமைச்சர் ஏவவேலு எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் விமர்சனங்களுக்கும் பதிலளித்துள்ளார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. ரயில்வேயில் முதல் முறையாக 2007 செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அடுத்தடுத்து நிகழ்ந்த மிதமான நிலநடுக்கத்தால் பரபரப்பு நிலவியது. காலை 7:30 மணியளவில் ஆந்திரா, தெலுங்கானா, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். கனமழை மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 9,246 கன அடியில் இருந்து 32,240 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதி அதிவாரி கணக்கெடுப்புக்காக அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்று தேசிய தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள சுமார் 30 கிராமங்களை ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைக்கிறார். மகாராஜ பாண்டி, வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தகவல்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.